இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சந்தானம், தற்போது அதிமுகவோட அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. எத்தனை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது? விவரம். பாலா, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அஇஅதிமுகவுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் 23 பேர் கொண்ட பட்டியல் என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டக்கூடிய நிலையில தற்போது அடுத்திருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளுக்கான முழுமையான பட்டியலை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இன்று படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலந்தூர் மற்றும் தாம்பரம் சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். ஏற்கனவே முதல் பிரச்சாரத்தை மயிலாப்பூரில் தொடங்கியிருந்தார். மயிலாப்பூர் தொகுதி. சந்தானம், தற்போது அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை தொடர்ந்து அதிமுகவின் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்ட நிலையில் தற்போது அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்த அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தற்போது இரண்டாம் கட்டமாக 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சுதாகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கும்மிடிப்பூண்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக வி சுதாகர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பொன்னேரி தனி தொகுதியில் சிறுனியம் பி பலராமன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. முதற்கட்டமாக 23 பேர் பட்டியலை வெளியிட்ட அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தற்போது இரண்டாம் கட்டமாக 127 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார். அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதன் விவரங்கள் பின்வருமாறு. கும்மிடிப்பூண்டி தொகுதியில் திரு வி சுதாகர் போட்டியிடவிருக்கிறார். பூண்டி கிழக்கு ஒன்றிய கழக துணை செயலாளராக இருக்கிறார். பொன்னேரி தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக சிறுனியம் பி பலராமன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளராக பதவியில் இருக்கக்கூடிய சிறுனியம் பி பலராமன் பொன்னேரி தனி தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருத்தணி தொகுதி அதிமுக வேட்பாளராக திருத்தணி கோ அரி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் முன்னாள் எம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் தொகுதி அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலர் பி வி ரமணா திருவள்ளூர் தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மாதவரம் தொகுதி அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் மூர்த்தி மாதவரம் பி மூர்த்தி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மொத்தம் 127 பேர் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இரண்டாம் கட்டமாக திருவொற்றியூர் வேட்பாளராக திருவொற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலர் கே குப்பன் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதி வேட்பாளராக குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலர் கே பழனி முன்னாள் எம்எல்ஏ என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தாம்பரம் தொகுதியில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக செயலர் முன்னாள் எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தாம்பரம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு தொகுதி அதிமுக வேட்பாளராக கஜா என்ற கஜேந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்யூர் தனி தொகுதி வேட்பாளராக பரங்கிமலை தெற்கு ஒன்றிய அதிமுக செயலர் இ ராஜசேகர் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மதுராந்தகம் தனி தொகுதி அதிமுக வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் போட்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அரக்கோணம் தனி தொகுதியின் வேட்பாளராக திரு சு ரவி முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் தற்போது மீண்டும் போட்டியிடுகிறார். அரக்கோணம் தனி தொகுதி வேட்பாளராக சு ரவி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காட்பாடி தொகுதியின் வேட்பாளராக வி ராமு அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆற்காடு தொகுதி அதிமுக வேட்பாளராக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக செயலர் சுகுமார் எஸ்.எம். சுகுமார் ஆற்காடு தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்.
வேலூர் மாநகர மாவட்ட அதிமுக செயலர் SRK அப்பு வேலூர் தொகுதியின் அதிமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். அணைக்கட்டு தொகுதியில் அதிமுக வேட்பாளராக வேலழகன் வேட்பாளராக போட்டியிடுகிறார். குடியாத்தம் தனி தொகுதியில் ஃபரிதா புருஷோத்தமன் களமிறக்கப்பட்டிருக்கிறார். வாணியம்பாடி தொகுதியில் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலர் செந்தில்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆம்பூர் தொகுதியில் வெங்கடேசன் மாதனூர் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலர் வெங்கடேசன் ஆம்பூர் தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஊத்தங்கரை தனி தொகுதியின் வேட்பாளராக அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் MLA TM தமிழ்ச்செல்வம் ஊத்தங்கரை தனி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பர்கூர் தொகுதியில் பர்கூர் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலர் கோவிந்தராசன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரியில் அசோக்குமார் MLA வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஓசூர் தொகுதியில் பாலகிருஷ்ண ரெட்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.